புதுமை பெண் திட்டம் போலவே மாணவர்களுக்காக தமிழ்நாடு பட்ஜெட்டில் 1000 ரூபாய் நிதியுதவி வழங்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கும் பாடப்புத்தகங்கள், பொது அறிவு நூல்கள், இதழ்களை வாங்கி கல்வியை மெருகேற்றிட மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் தமிழரசி இணைந்திருக்கிறார். தமிழரசி, இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறப் போகக்கூடிய மாணவர்கள் யார் யார்? விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் புதுமை பெண் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு 2,73,000 மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் உயர்கல்வியில் 1ஆம் ஆண்டு சேரும் மாணவிகளின் எண்ணிக்கை நடப்பு ஆண்டில் 34% அதிகரித்திருக்கிறது. அதாவது கூடுதலாக 34,460 மாணவியர்கள் கல்லூரிகளில் கூடுதலாக சேர்ந்திருக்கின்றனர். இந்த திட்டம் வெற்றி அடைந்திருக்கிறதை தொடர்ந்து தற்போது அரசு பள்ளிகளில் பயின்ற ஏழை எளிய மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்களின் உயர்கல்வி சேர்க்கையை உயர்த்திடும் வகையில் தமிழ் புதல்வன் என்னும் ஒரு திட்டத்தை நிதித்துறை அமைச்சர் இன்று அறிவித்திருக்கிறார். இந்த திட்டத்தின் கீழ் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்வி சேரும் மாணவர்களுக்கு பாட புத்தகங்கள், பொது அறிவு நூல்கள் மற்றும் இதழ்களை வழங்கி அவர்களது கல்வியை மெருகேற்றிட உதவும் வகையில் மாதந்தோறும் 1000 ரூபாய் அவர்களது வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் என்றும் இன்று அறிவிக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தின் மூலம் இளைஞர்களின் ஆற்றலை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தி மாநிலத்தின் எதிர்கால தூண்களாக அவர்களை உருவாக்க முடியும் என்றும் பட்ஜெட் உரையில் நிதியமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இந்த புதிய திட்டத்தின் மூலம் சுமார் 3 லட்சம் கல்லூரி மாணவர்கள் பயனடைவார்கள் என்றும் இந்த திட்டத்தை நிறைவேற்றிட வரும் நிதியாண்டில் 360 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி தமிழரசி.